இந்த வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்களேன். ஒரு பெரிய வறட்சிக்கு பிறகு நிறைய எலிகள் பசியால் தவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு வயதான எலி மட்டும் நிறைய நெல் சேமித்து வச்சிருந்தது. அதனால் தினமும் தன்னோட உணவை மற்ற எலிகள் கூட பகிர்ந்து கொடுத்தது. ஆரம்பத்தில் எல்லோரும் வரிசையில் நின்று மரியாதையா வாங்கினாங்க, ரொம்ப நன்றியும் சொன்னாங்க. ஆனால் நாட்கள் கடக்க கடக்க அந்த நன்றி உணவு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சே போச்சு. இப்ப சில எலிகள் இந்த நெல் ரொம்ப ஹார்டா இருக்குதுன்னு குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் ஒரு கைப்பிடி தான் கொடுப்பியான்னு சண்டை போடுறாங்க. இன்னும் மோசமா சில பேர் திருடவே ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த வயதான எலி தன்னோட காலி கைகளை காட்டி என்கிட்ட கொடுக்க எதுவுமே இல்லைன்னு நிக்கிறப்ப யாருமே நம்பல. நெல்லை ஒளிச்சு வச்சுட்டு பொய் சொல்றியான்னு கோவத்துல எல்லாரும் சேர்ந்து அந்த எலியை தாக்குறாங்க. எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு கீழே தள்ளி பலமா தாக்குனதுல அந்த எலி பரிதாபமாக இறந்தே போகிறது. ரியல் லைஃப்லயுமே இதே தானே. சிலர் உங்க கைண்ட்னஸை கிஃப்டா மட்டும் பார்க்க மாட்டாங்க, அது தங்களோட உரிமையா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது காரணம் நீங்க தான். நீங்க கொடுத்து கொடுத்து பழக்கிட்டீங்க. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா வளர்ந்துகிட்டே போகும். இதை சைக்காலஜில என்டர்டெயின்மெண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதனால ஒருத்தவங்களோட இன்டென்ஷன் புரியாம உங்க நேரம், அன்பு, உதவி எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா ஒரு நாள் உங்ககிட்ட கொடுக்க எதுவுமே இல்லைன்னா உங்களை வில்லன் ஆக்கிட்டு வேற யாரும் யூஸ் பண்ணலான்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ உங்க கூட கனெக்ட் ஆச்சுன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஐ வில் வின் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்க.